ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, இது வரைக்கும் என்னென்ன அப்டேட்ஸுங்கிறத இதில் பார்க்கலாம். ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல ரொம்பவே அமைதியான ரம்மியமான சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகள் அங்கே இருந்தாங்க. அங்கே இராணுவ உடையில் வந்த சில பேர் அங்கே இருந்தவங்களை கண்மூடித்தனமாக, குறிப்பாக ஆண்களை சுட ஆரம்பித்தாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னே புரியறதுக்குள்ளே அங்கே இருந்த 26 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. இந்த பயங்கரமான தீவிரவாத தாக்குதலை கண்ட இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக சில முடிவுகளை மறுநாளே எடுக்கிறாங்க. அதற்கு மறுநாள் இந்தியாவுக்கு எதிராக சில முடிவுகளை பாகிஸ்தானும் எடுக்கிறாங்க. அப்படி இந்தியா எடுத்த முடிவுகளில் முக்கியமானது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தம் மற்றும் கராச்சி துறைமுகத்தை மறிப்பது. இந்த இரண்டும் பாகிஸ்தானுக்கு பேரிடியாக அமைந்ததுன்னு தான் சொல்லணும். 1960 நேரு பிரதமராக இருந்த காலத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பின்தங்கிய நாடுகளாக தான் இருந்தது. அந்த சமயத்தில் சிந்து நதிநீர் பிரச்சனை வந்தது. அப்போ உலக வங்கியோட தலைவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. அதாவது இந்தியாவிற்கு சொந்தமான இமயமலை பகுதியில் திபெத் அப்படிங்கிற பகுதியில் உருவாகக்கூடிய இந்த சிந்து நதியை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் பயன்படுத்தி கொள்வதாக இந்த ஒப்பந்தம் அமைஞ்சுது. சிந்து நதியோட கிழக்கு நதிகளான சட்லஜ், பயர்ஸ் மற்றும் ரவி, இந்த 3 நதிகளையும் இந்தியா பயன்படுத்தி கொள்வதாகவும், மேற்கு நதிகளான சிந்து, ஜெலம் மற்றும் செனாப், இந்த 3 நதிகளையும் பாகிஸ்தான் அதாவது ஒரு சில ஒப்பந்தங்களுக்கு உட்பட்டு பயன்படுத்தி கொள்வதாகவும் கையெழுத்திடப்பட்டது. பாகிஸ்தானிய மக்கள் சுமார் 80% மேல் சிந்து நதியை நம்பி தான் விவசாயம் பண்ணுறாங்க. மேலும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும் நீர்மின் நிலையங்களுக்கும் இந்த சிந்து நதி தான் ஆதாரமாக இருக்குது. பாகிஸ்தானோட பல கோடி மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய மற்றும் பாகிஸ்தானின் தேசிய நதியாக விளங்கக்கூடிய இந்த சிந்து நதியோட ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறதால மிகப்பெரிய அழிவை சந்திக்குதுன்னு தான் சொல்லணும். அடுத்து கராச்சி துறைமுகத்தை மறிப்பது. இந்த துறைமுகம் பாகிஸ்தானில் மிக முக்கியமான நகரமாக விளங்குது. அரபிக்கடல் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த காசிம் துறைமுகம் பாகிஸ்தானோட 2வது மிகப்பெரிய துறைமுகமாக இருக்குது. 95% மேலான வர்த்தகத்தை இந்த கராச்சி துறைமுகம் கையாளுது. இந்த துறைமுகத்தை மறிப்பதனால வர்த்தகம் முற்றிலும் தடைப்படும். உடனே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானும் சில முடிவுகளை எடுக்கிறாங்க. என்னன்னாக்கா, இந்தியா பாகிஸ்தானோட வான்வெளியை பயன்படுத்துறதுக்கு தடை அப்படின்னும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் 48 மணி நேரத்துக்குள்ளே பாகிஸ்தானை விட்டு வெளியேறணும் அப்படின்னும் உத்தரவு போடுறாங்க. உடனே இந்தியாவும் இந்தியாவோட வான்வெளியை பாகிஸ்தான் பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கிறாங்க. இப்படி வான்வெளியை பயன்படுத்துவதை ரத்து செய்கிறதுனால இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி லாஸ் அப்படின்னாலும், இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கு தான் அதிக அளவில் லாஸ் ஆகும். பாகிஸ்தானை பொறுத்த அளவில் சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பிற கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு செல்வதற்கு இந்திய வான்வெளியை தான் நம்பியிருந்தது. இப்போ இந்த இந்திய வான்வெளியை பயன்படுத்தாமல் வேறு வழியாக போகிறதுனால இதுக்கு பல கோடி ரூபாய் அதிகமாக தான் செலவாகும். இப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு எல்லா வகையிலும் செக் வச்சதுனால பாகிஸ்தான் திணறுதுன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பாகிஸ்தானோட பொருளாதாரம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த அத்தனை நடவடிக்கையும் அதை பாதிக்கிறதா தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகுது பாகிஸ்தான் மற்றும் இந்தியா அப்படிங்கிற எல்லாத்தையும் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.